ஃபைல் நான் நேற்றே அந்த காரைக்குடியிலேருந்து பிரேம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் சார். ஆமாம் சார், காரைக்குடி தான் சார். காரைக்குடியில் எங்கன்னு தெரியல. காரைக்குடின்னு சொல்வார், அவ்வளோதான். ஓகே ஓகே சார். அப்பா, ம் காரைக்குடினா என்ன இருப்பா? அது ஒரு ஊரா? அதுக்கு ஏன் பண்ட பேர் வச்சாங்க? எப்போ பார்த்தாலும் கேள்விக்கிறீங்க. தாத்தா, ஓ, ஏன் தாத்தா காரைக்குடின்னு பேர் வச்சாங்க? அதுவா, இங்க வா. அம்மாடே. சொல்லுங்க தாத்தா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பையன் தான் இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப ஏழை, தினமும் கூழை குடிச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது பக்கத்து ஊரில் திருவிழா நடந்துச்சு. அங்கே சுண்ணாம்பு மாவில் செஞ்ச ஒரு கார் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டானா, காசு இல்லைப்பா, நம்மளே கூழ் தான்ப்பா குடிக்கணும், அதுக்கு தான்ப்பா காசு இருக்குன்ட்டு எவ்வளோ சொன்னாங்களா. அந்த பையன் கேட்கல, வேணும் வேணும்னு அடம் பிடிச்சான். சரின்னு காசை கொடுத்து அந்த காரை வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டானா. அதுக்கப்புறம் அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது பாரு. போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட, எனக்கு பசிக்குது, கூழ் வேணும், கூழ் குடிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அவங்க அப்பா அம்மா இல்லை, ஏன்னா அந்த காசில் தானே நீ கார் வாங்கிட்ட, போய் அந்த காரையே குடி அப்படின்னு. அவனும் அதை உண்மை நினச்சி போய் அந்த காரை கரைச்சி குடிச்சு செத்து போயிட்டானா. அதனால தான் அந்த ஊருக்கு காரைக்குடின்னு பேர் வந்துச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.